செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இன்றைய தினம் ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான ஒரு நீண்ட விவாதம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்புவதற்கு இன்றைய தினத்தில் திட்டமிட்டு இருக்கின்றன. அது மட்டுமல்லாது ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி வரக்கூடிய நிலையில் அது தொடர்பான விவாதம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கேள்விகளுக்கு பிரதமர் இன்று விளக்கம் அளிப்பார் எனவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்றைய கூட்டத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் இன்று 16 மணி நேரம் விவாதம் நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாது இதில் மத்தியஸ்தம் செய்ததாக ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருவது குறித்தும் விவாதம் நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். இன்றைய தினத்தில் ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருப்பது நாடாளுமன்ற நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் அதன் தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கேள்விகள் எழுப்ப எதிர்க்கட்சிகள் தயாராக இருக்கின்றன. பிரதமர் இன்றைக்கு பதிலளிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் நீடிக்கிறது. இன்றைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடுமையான கேள்விகளை எழுப்ப திட்டமிட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் பேச இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 16 மணி நேரம் வரை அந்த கேள்வி பதில் என்பதும் அதற்கான விளக்கங்கள் என்பதும் குறிப்பாக பஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பஹல்காம் தாக்குதலில் 26 பேர் சுற்றுலா பயணிகள் உட்பட 26 பேர் உயிரிழந்த நிலையில அதற்கு பதிலடியாகத்தான் சிந்தூர் ஆபரேஷன் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த சிந்தூர் ஆபரேஷனில் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதா என்பது குறித்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றன. ஏற்கனவே கடந்த 21ஆம் தேதி தொடங்கிய நாடாளுமன்றம் பல்வேறு காரணங்களின் விஷயங்கள் தொடர்பாக அவை நடத்த முடியாமல் முடங்கியிருந்தது. இந்த நிலையிலேதான் தொடர்ந்து ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் சமரசமாகி இருக்கின்றன. இன்று அவர்கள் விவாதம் நடத்த முன்வந்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தற்போது நாடாளுமன்றம் வந்திருக்கின்றார். பாகிஸ்தானினுடைய அந்த வேண்டுகோளின் பேரில் 2 நாடுகளின் ராணுவ நடவடிக்கைகளும் தொடர்ந்து நேரடி தொடர்புக்கு பிறகு தாக்குதல் இடைநிறுத்தப்பட்டது என்ற நிலைப்பாட்டை மத்திய அரசு கூறி வரக்கூடிய நிலையில், ஆனால் வர்த்தக ஒப்பந்தங்களை முன்வைத்துதானே அணு ஆயுதங்கள் கொண்ட 2 நாடுகளுக்கு இடையேயான மோதலை நிறுத்தியதாக ட்ரம்ப் பலமுறை குறிப்பிட்டு வருகின்றார். அதற்கு என்ன பதில் என்று எதிர்க்கட்சிகள் கேள்வி மேல் கேள்வி கேட்டு வருகின்றன. எனவே இன்றைய விவாதம் என்பது ஒரு காரசார விவாதமாகவும் நாட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களை விளக்கக்கூடிய ஒரு முக்கியமான விவாதமாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த ஆபரேஷன் சிந்தூரில் நடைபெற்ற வெளிவராத உண்மைகள் என்ன என்பது குறித்தும் அதில் பல கேள்விகள் கேட்டு அதற்கான பதில்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவாதத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது பாராளுமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.